வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தொழிகளே, இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபியில் சத்து மாவு வச்சு ஒரு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சத்து மாவு வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கான பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்ல சூடானதுக்கு அப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் மண்டவெல்லம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுறலாம். ரொம்ப கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொதிச்சாலே போதும். நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் சத்து மாவு எடுத்துக்கிறேன். அளவு இதுதான் அப்படிங்கிறது கிடையாது, அந்த மாவுக்கு ஏற்ற பாகு காய்ச்சி நம்ம விரவிக்க வேண்டியதான். இதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை நான் வறுக்கலை, ஏன்னா அன்னைக்கே காலி ஆயிரும் அப்படிங்கிறதுனால. இதை ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வறுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஏற்கனவே ஏலக்காய் சேர்த்ததுனால நல்ல வாசமாக தான் இருக்கும், அதனால் இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது கூட நம்ம காய்ச்சி வச்ச பாகையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் குழகுழன்னு இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். நல்ல கட்டியாக இருக்கிற மாதிரி விரவி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு விரவினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து கொழுக்கட்டை பதத்துக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறதுனால இதை அப்படியே கூட சாப்பிடலாம். நம்ம கொழுக்கட்டை வேக வைக்க போகிறதுனால நம்ம இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டு நம்ம வேக வச்சிடலாம். இட்லி சட்டியில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே ஏற்ற உணவு தான் இது. இதில் பயிறு வகைகள் நிறைய இருக்கிறதுனால இதில் சுக்குப்பொடியெல்லாம் சேர்த்துருக்கு, அதனால் ஜீரணத்துக்கு பிரச்சனையே இருக்காது. இது யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சிறுநீரக ப்ராப்ளம் உள்ளவங்க மட்டும் சாப்பிட வேண்டாம். டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். டயட் இருக்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை நீங்கள் சாப்பிடலாம். அந்தளவுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை. இது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டயட் அண்ட் ஹெல்த் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.